ஹலோ எவ்ரிவன். டுடே இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, துரந்தர் 2 பார்ட் 2 மூவிக்கு போகிறதுக்காக எல்லோரும் கிளம்பி வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம். தேட்ரு வந்து ஆர்மி கேண்ட் ஏரியாவிலே இருக்கிறதுனால எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நடந்து அப்படியே ஒரு கேங்காக போயிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கு. இருந்தாலுமே ஒரு நியர்லி ஒரு 1 கிலோமீட்ரு கிட்ட இருக்குது அந்த மூவி ஹால். ஸோ அதுக்காக வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு ஹைவேவை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அந்த ஹைவே தான் அது. நம்ம மூவி ஹாலுக்கு பாருங்கள், இது ரொம்ப சின்ன ஹால் தான், மினி ஹால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் மூவி சூப்பர் ஹிட் மூவின்றதுனால ஃபுல்லாகிடும் சீட்டுன்னு சொல்லி நம்ம 6:30 மூவிக்கு நாங்கள் 6 o'clockலாம் வந்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகிடுச்சு. இதுதான் ஸ்டார்டிங் சீன் மூவியோடது. பார்த்திங்கன்னா மூவி பயங்கரமான நல்லா இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வீக்காக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ரொம்பவே சீன்ஸ்லாம் ரொம்ப க்ரூயலாக ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் பேபிஸ் வச்சுட்டு பார்க்குறது எப்படியும் பார்க்க மாட்டோம், அவங்கள பார்த்துக்க தான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் பார்ப்போமே துரந்தர் மூவி அப்படின்னு சொல்லி அதுக்காகவே கிளம்பி வந்துட்டோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயங்கரமாக வந்து இந்த ஓல்டு சாங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு நமக்கு ஹிந்தி புரியல அப்படின்னாலும் கொஞ்சம் என்ன தான் சீன்ஸ் இருக்குது, என்ன தான் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. புரியலனாலும் ஓகே, பார்க்க சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் வந்து துரந்தர் 1 தான் ஃபுல்லாக பார்க்க முடியல எங்களால், லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இது சரி அட்லீஸ்ட் இதுக்காச்சும் வருவோமேன்னு வந்து பார்த்தோம். 4 hours மூவி. உண்மையாகவே குழந்தையெல்லாம் வச்சுட்டு பார்க்குறது ரொம்பவே வந்து எப்படா வீட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கே. பாருங்கள், வெளியே போய் விளையாடிட்டுருக்காங்க. சரி நம்மளும் போயிட்டு அப்படியே நம்மளும் குட்டீஸ் கூட டைம் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வெல்லில் 2 பாப்கார்ன் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு துரந்தர் போஸ்ட் முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர 11 o'clock ஆகிடுச்சு. 6:30க்கு ஆரம்பித்த மூவி 10:30க்கு தான் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வரவும் அப்படி இப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு வரவும் 11 o'clock ஆகிடுச்சு. நல்ல வேளை என்னோடய குட்டீஸ்க்கு 2 பேருக்குமே சப்பாத்தி பேக் பண்ணி நான் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அவங்க மூவி தேட்டர்லேயே சாப்பிட்டுட்டாங்க. அண்ட் என்னோடய குட்டீஸ்க்கு நான் மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட்டே கொடுக்க மாட்டேன். எங்கே போனாலும் 2 சப்பாத்தினாலும் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸோட மூவி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.